உங்கள் டிவிகே லிமிடெட் எடிஷன் கப்பை இப்போது முன்பதிவு செய்து சுவாரஸ்யமான பரிசுகளை வெல்லுங்கள். முன்பதிவு 16ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. அன்புமணி ஊர் ஊராக அலைந்தாலும் மக்கள் செல்வாக்கு ராமதாசுக்கு மட்டுமே உள்ளது என பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவர் பேசியிருந்தார். செய்தியாளர்களை சந்தித்து அதனை பார்க்கலாம். நீங்க அப்பா கூட சேர்ந்துக்கோங்க, ஒன்னா சேருங்க. அப்புறம் இந்த துரோகிகள்லாம் இருக்கிற வரைக்கும் நாங்கள் வர முடியாது. நாங்கள் யார் நீங்கள் துரோகிகள் நினைக்கிறீங்களோ சொல்லுங்க, நாங்களாம் வெளியில் போயிடுறோம். நீங்களும் மருத்துவரையா இறுதியாக சொல்கிறேன், மருத்துவரையாவும் மருத்துவர் அன்புமணியும் ஒன்றா சேர்றாங்கன்னு சொன்னால் யாரெல்லாம் துரோகி வேண்டாம்னு நினைக்கிறாரோ நாங்கள் கட்சி விட்டு வெளியில் போயிடுறோம். என்ன ஜி.கே. மணி சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, நான் பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து விலகிக்கிறேன், சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணுறேன், நானே என் குடும்பமாக என் மகனை யாரும் கட்சியில் இல்லை, ஆனால் எந்த கட்சிக்கும் போக மாட்டோம், மீண்டும் வாங்கன்னு கூப்பிட்டா வருவோம், இல்லைன்னா வீட்டோட போய் அமைதியாக இருப்போம். இப்படி நிறைய பேர் ஐயா கூட இருக்கிறவங்க, நீங்கள் வாங்க, ஐயா கூட இருக்கிற நாங்களாம் வெளியேறிக்கிறோம், வந்து சேர்ந்து பண்ணுங்க. அப்போ தான் பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையாக இருக்கும், மருத்துவரையா தலைமையில் செயல்படும். அந்த நல்ல மனசு வேணுமா வேண்டாமா? கட்சி நல்லா இருக்கணும், எதிர்காலம் நல்லா இருக்கணும். இப்போ அங்கே போனவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஏமாந்து போயிட்டு என்ன சொன்னாருன்னா, மருத்துவரையாவுக்கு பின்னாடி யார் எதிர்காலம், நான் தானே எதிர்காலம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்துட்டோம். எதிர்காலம் இப்போ கேள்விக்குறி ஆயிடுச்சு. ரெண்டா பிரிஞ்சு போயிட்டோம். என்ன கேள்விக்குறி இருக்கு, என்ன எதிர்காலம் இருக்கு? அன்புமணி ராமதாசுடன் சேர்ந்த பிறகு கட்சியிலிருந்து விலக தயார் என பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தெரிவித்திருக்கிறார். செய்தியாளர்களை சந்தித்து அவர் பேசியிருந்தார். அதனை பார்த்து வருகிறோம். கட்சியிலிருந்து மட்டுமல்ல, எம்எல்ஏ பதவியை கூட ராஜினாமா செய்ய தயார் என அவர் தெரிவித்திருக்கிறார். பாமகவில் ராமதாஸ் தரப்பு, அன்புமணி ராமதாஸ் தரப்பு என இரு பிரிவுகளாக இருக்கும் நிலையில் துரோகிகள் யார், அவர்கள் எல்லாமும் வேண்டாம் என்று சொன்னால் விலகிக் கொள்கிறோம், நானாக இருந்தாலும் கட்சியிலிருந்து விலகிக் கொள்கிறேன், என்னுடைய எம்எல்ஏ பதவியையும் ராஜினாமா செய்கிறேன், நீங்கள் அன்புமணியுடன் இணையுங்கள் என்று அன்புமணி ராமதாசுக்கு தெரிவிக்கும் வகையில் பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பேசியிருக்கிறார். அன்புமணி தரப்பைச் சேர்ந்த திருமிகு திலகபாமா இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம்மா. வணக்கங்க. அன்புமணி அவர்கள் ராமதாசுடன் இணைய வேண்டும், துரோகிகள் யாருன்னு நீங்க சொல்லுங்க, நாங்க எல்லாருமே விலகிக்கிறோம், அது நானா இருந்தாலும் கட்சியிலிருந்து விலகிக்கிறேன், ஆனா ராமதாசோடு திரு அன்புமணி அவர்கள் சேரணும் அப்படின்னு பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி பேசி இருக்கிறாரு. தலைவர் அவர்கள் போன கூட்டத்துல சொல்லிட்டாங்கல்லங்க, யாரு எல்லாம் துரோகம் செய்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்களே. அதுல ஜி.கே. மணி அவர் பேரையும் அவர் குறிப்பிட்டு தானே சொல்லி இருக்கிறாங்க. சொன்னப்பறம் நான் சொன்னா விளைகிறேன்னு சொன்னவர் இப்ப வரைக்கும் விளையலையே. உண்மையில ஒரே ஒரு கேள்விதாங்க, இன்னைக்கு பேட்டி கொடுக்கறதுக்கும் பாமக மருத்துவர் அன்புமணி ராமதாஸுக்கு எதிராக பேசுறவர்கள் இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் உண்ணாவிரதம் இருந்து கிடக்காங்க, சாக பழிச்சு கிடந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்காக என்ன போராட வந்திருக்கிறாங்க. இது வெறும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பொறுப்பேற்று அவர் யாரும் செய்ய முடியாத வேலைகளை எல்லாம், இன்னைக்கு அரசியல் வேறு தளம். 40 வருஷம் கட்சியில இருந்தோம்னா அன்னைக்கு வேறு களம். இன்னைக்கு இருக்கிற கட்சியின் சவால்களையும் சந்தர்ப்பங்களையும் சரியாக கொண்டு செலுத்துவதற்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் எடுக்கின்ற முடிவுகளை தாங்கிக் கொள்ள முடியாமல் இவர்கள் இதை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் யோசிக்காம மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவரை ஐயா கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்றீங்க, ரைட்டு. எத்தனையோ பேர் அமைச்சர்களா இருந்திருக்கிறாங்க, ஆனால் இன்றைக்கும் பேசுபடு பொருளாக திட்டங்களை யாரும் அழித்துவிட முடியாத ஒன்றாக கொண்டு வந்தவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தானே. அவர்கள்ட்ட தனித்திறமை இருக்க போய் தானே உங்களால தூக்கி நிறுத்த முடிஞ்சது. எத்தனை பேர் இல்லாம போனாங்க, அவங்களோட திறமைகள் இல்ல, நீங்க தூக்கி நிறுத்தினாலேயே எல்லாராலையும் நின்ற முடியாது. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தனியாக யோசிப்பது, முன்னுணர்வோடு சிந்திப்பது, உண்மையாக சிந்திப்பது, போலித்தனம் இல்லாமல் சோகால்டு அரசியல்வாதிகளை போல இல்லாமல் தன்னை முழுமையாக நிலைநிறுத்திக் கொள்வது, இந்த 3 விஷயங்களுக்காகத்தாங்க நாங்க அவருக்கு பின்னாடி நிக்கிறோம். இன்னைக்கு நீங்க வெறுமனே மருத்துவர் ஐயா பக்கத்துல உட்கார்ந்துட்டு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தவறுன்னு சொல்லிட்டு இருக்கிற உங்களாலதான் இவ்வளவு பிரச்சனைகளும். இன்னி வரைக்கும் தன் தந்தையையோ அல்லது கட்சியின் நிறுவனரையோ ஒரு சின்ன வார்த்தை கூட மாற்றி பேசக்கூடாது, சொல்லிவிடக் கூடாது என்ற அக்கறையோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார், அமைதி காத்து கொண்டிருக்கிறார். இந்த அமைதியின் வலியும் அந்த அமைதியின் வலிமையும்
புரிந்து கொள்ளாமல் இன்னும் 40 வருஷத்துக்கு முன்னாடி நடத்தின அரசியலை திருப்பி செய்து முடிச்சிடலாம் அப்படின்னு இந்த கௌரவ தலைவராக இருந்து கொண்டிருக்கிறவர் செய்து கொண்டிருக்கிறார். இது நல்லதற்கல்ல. மக்களின் பிரச்சனை காலையில எந்திரிச்ச உடனே நான் தியானம் பண்றேன்னு சொல்றவரு தூய்மை பணியாளர்கள் பிரச்சனைக்கு போய் நில்லுங்களேன். நிக்க முடியுமா? திமுகவை எதிர்த்துட்டு அங்க போய் நின்னீங்கன்னா நீங்க செய்ய மாட்டீங்க. ஏன்னா திமுக வந்து அதுக்கு உடன்படாது. தூய்மை பணியாளர்கள் உண்ணாவிரதத்தோட போய் நில்லுங்க. ஓய்வூதியம் அரசு ஊழியர்கள் ஓய்வூதியம் இன்னும் கொடுக்கலன்னு போராட்டம் நடத்துறாங்க, அதோட போய் நிக்க சொல்லுங்க. மக்களோட நில்லுங்க. ஏன் நீங்க அன்புமணி அவர்களோட முரண்பட்டு அவரை தரம் குறைக்கிறதுக்குன்னே நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க? ஆனால் உங்களுடைய எந்த வார்த்தைகளும் அவர் செய்து வைத்து விட்டு போயிருக்கிற திட்டங்களையும் இன்றைக்கு அவர் களமாடி கொண்டிருக்கிற நடைபயணம் போனா வெறும் ஒரு ஊரோட நடைபயணம் இல்லை. உதாரணமாக விருதுநகர் மாவட்டம் வந்தால் இங்க காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை பற்றி விருதுநகர் மாவட்டத்தினரே தெரியாமல் இருந்திருக்கிறார்கள். அது வந்தால் எத்தனை ஏக்கர் அப்படி ஒவ்வொரு மண் சார்ந்தும் மக்கள் சார்ந்தும் பேசக்கூடிய போலித்தனம் இல்லாத ஒரு அரசியல் ஆளுமையாக அவர் எழுந்து நின்று கொண்டிருப்பது தருகிற எரிச்சல் தான் இவர்களை பேச வைத்திருக்கிறது. இவர்கள் மருத்துவர் ஐயாவிடம் மீண்டும் மீண்டும் தலைவரை பற்றியும் தலைவரை சார்ந்திருப்பவர்களை பற்றியும் சட்ட ரீதியா எதிர்க்க முடியாம உணர்வு ரீதியா எல்லாரையும் வீக்காக்கணும்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு பாட்டாளி சொந்தங்கள் அத்தனை பேரும் வலுவாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தந்தை அப்படிங்கறதெல்லாம் தாண்டி தலைவனாக நின்று கொண்டிருக்கிற ஒரு முன்கிரீடத்தை தாங்கிக் கொண்டு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார். இது மக்கள் பாமக இன்னும் மேலும் வலுப்பெறணும் என்ற ஒரு ஒற்றை நோக்கத்தோடும் மக்களுக்காகவும் அன்புமணி ராமதாஸ் தற்போது ஒற்றையாளாய் நின்று கொண்டிருப்பதாக நீங்க பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி திருமிகு திலகவமா. உங்கள் டிவிகே லிமிடெட் எடிஷன் கப்பை இப்போது முன்பதிவு செய்து சுவாரஸ்யமான பரிசுகளை வெல்லுங்கள். முன்பதிவு 16ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது.